القانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அளவற்ற அல்லாஹ்வின் நேரட்ட அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இன்னைக்கு நாம காண இருக்கிறது விபத்துகள் பற்றி. இப்போ உள்ள நவீன காலத்துல என்னென்னவோ வடிவமைச்சு ஒவ்வொரு மிஷின்களை உருவாக்குறாங்க. நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கற்பனை திறனை ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு கொடுத்து விதவிதமான வாகனங்களும் உற்பத்தியாகி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வேலையில் இப்போ உள்ள காலகட்டத்தில் போக்குவரத்து, இந்த போக்குவரத்தில் அதிகமான கவனம் நிறையா பேர் செலுத்துறது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பைக்கு, காரு இப்படி வச்சுக்கிறாங்க. சின்ன பையங்க கூட 10 வயசு 12 வயசு 15 வயசு பசங்க இந்த வண்டி எடுத்துக்கிட்டு இப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு விபத்துக்களை ஏற்படுத்துறாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன கூட 17 வயசு பையன் ஒரு வாகனத்தை எடுத்துட்டு போய் வண்டியில மோதி, 2 வீலர்ல மோதி அது சம்மந்தப்பட்டவங்க இறந்து போனாங்க. இப்படிலாம் அடிக்கடி நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா, படிச்சவங்கலேருந்து பாமரர் வரை சாலை விதிகளை கடைபிடிக்கிறது இல்லை. கடைபிடிக்கிறது இல்லைன்னா சிக்னல் இருக்கும், போவாங்க. அந்த நேரத்தில் சிக்னல்ல ஆன்லைன்ல இருக்குது, நம்ம அந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் வராது. என்ன ஆகுது, மோதி 2 பேருமே விபத்தை சந்திக்கிறாங்க. அதே நேரத்தில் வண்டி ஓட்டுறவங்க மட்டுமே சாலை விதிகள் கவனிச்சு போறாங்கன்னு சொன்னா, நடைபாதையில் போறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நடந்து போறவங்க ஓரமாக தான் நடந்து போறாங்க. சாலை விதியை மீறக்கூடிய என்ன செய்யலாம், நடந்து போறவங்க மேலையும் மோதிடலாம். இதனால அதிகமான விபத்து. இந்தியாவில் 3 நிமிஷத்துக்கு ஒரு நபர் சாலை விதியை விபத்துக்குள்ளாகி இறந்து போறாங்க. நோய் நொடிகளை விட விபத்துகளால் இறப்பவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆகவே நாம் வயது குறைந்தவர்களிடம் வாகனங்களை கொடுக்கறத முதல்ல தடுக்கணும். அதுக்கான கவர்மெண்ட் தண்டனைகளையும் அறிவிச்சிருக்குது. நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை தான் சிந்திக்க முடியும், 3-4 விஷயத்த ஒரே டைம்ல சிந்திக்க முடியாது. ஆக நம்ம வாகனத்துல போறோம்னா, வாகனத்துல போறோம் அப்படிங்கிற சிந்தனையில போனா மட்டுமே குறுக்கால ஒருத்தர் வரும்போது பிரேக் போட்டு நிறுத்த முடியும். வாகனத்துல உட்கார்ந்துட்டு வேற எதையோ சிந்திச்சுக்கிட்டு போனாலோ, அல்லது பாட்டு கேட்டுக்கிட்டு போனாலோ, அல்லது போன் பேசிக்கிட்டு போனாலோ நம்மளுடைய சிந்தனை வாகனத்துல போறங்கிறது மறந்துடும். அப்போ நம்மளால சடன் பிரேக் போட்டு குறுக்க நிறுத்த முடியாது, சாலை விதியை கவனிச்சிருக்க முடியாது. தலைக்கவசம் போட்டுக்கிறோமா அப்படிங்கிறது கூட பெரும்பாலும் போடுறது இல்லை, கலட்டி வச்சிடறாங்க. நம்ம உயிர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்றாங்க, போர்டு எழுதி வச்சிருக்காங்க. நம்ம இதையெல்லாம் கவனிக்கணும். ஆகவே அருமை சகோதர சகோதரிகளை, சாலை விதிகளை முழுமையா கடைபிடிக்கணும். எங்க போகணும், எங்க நிறுத்தணும், எங்க கடக்கணுங்கிறத அறிவிப்பு பலகைகளை போட்டிருப்பாங்க, வேகத்தடருக்குன்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் கவனிச்சு யாருக்கும் நம்ம இடைஞ்சல் பண்ணாம, யார் உயிரையும் சேதப்படுத்தாம, நம்ம உயிரையும் காப்பாத்தி மற்றவர் உயிரையும் காப்பாற்றணும். உயிருங்கிறது விலை மதிப்பற்ற ஒரு விஷயம். நம்மளை நம்பி உட்கார்ந்து இருக்கிறவங்களோ, நம்மளை நம்பி உட்கார்ந்து வாகனத்துல பயணிக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்களையும் சேர்த்து நம்ம பாதுகாக்கணும். கவனத்துல வச்சு ஒரே ஓர்மையில நாம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டி பாதுகாப்பான முறையில உங்கள் காரியங்களை முடிச்சுட்டு சேரணும். அப்படிப்பட்ட கவனமா வண்டி ஓட்டி யாருக்கும் சேதப்படுத்தாத மக்களாக ரப்புல் ஆலமீன் உங்களை என்னை ஆக்கி அருள்வாங்க என்று கூறி இந்த சிற்றுரையை நிறைவு செய்த வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.